പാടുകളെ അറിയിച്ചു. ഈ സ്ഥലം എങ്ങനെയുള്ള സ്ഥലം എനിക്ക് അറിയത്തില്ല. இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்று தெரியல. മുൾക്കാടുകൾ നിറഞ്ഞ ഒരു ഇടമായിരുന്നു. ஒரு நாட்டில் முட்காடுகள் உள்ள இடமாயிருந்தது. ഒരുപാട് പുല്ലുകൾ നിറഞ്ഞ സ്ഥലമാണ്. இந்த இடம் முழுவதும் முட்களின் ஒரு இடமாயிருந்தது. നിങ്ങൾ ഇവിടെ വന്നതുകൊണ്ട്, நீங்கள் இங்கே வந்ததனால், ജോസഫ് പാസ്റ്ററിന് വന്നതുകൊണ്ട്, ஜோசப் பாஸ்டர் இங்கே வந்ததனால் ഒരുപാട് പ്രതികൂലങ്ങൾ ഉണ്ടായി. பல ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டாகி, പല പ്രതികൂലങ്ങൾ, பல பிரதிபலங்கள், பல கஷ்டங்கள் உண்டாகி. യേശു ഇവിടെ വന്നു. ஆனா இயேசு இங்கே வந்தார். പിതാക്കന്മാർ കഷ്ടപ്പെട്ട ഇടത്ത്, தன்னுடைய தாய் தகப்பன்மார் கஷ்டப்பட்ட இடத்தில் കർത്താവ് ഇറങ്ങി വരും. கர்த்தர் ஆண்டவராகிய தேவன் இறங்கி வருவார். 2000 വർഷം കഴിഞ്ഞിട്ടും, 2000 வருஷம் முடிந்தும், യോസേഫിന്റെ കാലം കഴിഞ്ഞിട്ടും, யோசேப்புடைய காலம் முடிந்த பின்னும், തലമുറ കഴിഞ്ഞിട്ടും ആ കർത്താവ് മറന്നില്ല. எத்தனை தலைமுறையானாலும் கர்த்தர் அதை மறைக்கவில்லை. കിണറിന്റെ അരികിൽ കർത്താവ് വന്നു. அந்த கிணறுகளில் கர்த்தர் ഇസ്ഹാക്കിന്റെയും യാക്കോബിന്റെയും ദാവീദിന്റെയും സന്തതിയായി പിറന്ന ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் தாவீதுடைய சந்ததியாய் பிறந்த യോസഫ് കഷ്ടങ്ങൾ അനുഭവിച്ച யோசேப்பு கஷ்டங்கள் அனுபவித்தார். ഒരു പൊട്ടക്കിണർ അവിടെയുണ്ട്. அப்பொழுது ஒரு பால் கிணறு அங்கே இருக்கிறது. അവിടെ നോക്കുമ്പോ இயேசுவை பார்க்கும் பொழுது അതേ സ്ഥലത്ത്, அதே இடத்தில் വെള്ളമുള്ള ഒരു കിണറുണ്ട്. தண்ணீர் உள்ள ஒரு கிணறு இருக்கிறது. അത് പണ്ടൊരു സ്ത്രീ യേശുവിന്റെ യോസഫിന്റെ ഉടുപ്പை പിടിച്ചു വലിച്ചെങ്കിൽ, ஒரு ஸ்திரீ யோசேப்புடைய உடுப்பை எடுத்து സഹോദരന്മാർ യോസഫിന്റെ ഷർട്ട് അടിച്ചുകൂടിയെങ്കിൽ, சகோதரன்மார் யோசேப்புடைய சட்டை கிழித்தார்கள். അതേ സ്ഥലത്ത് യേശു വന്ന് നിൽക്കുകയാണ്. அதே இடத்தில் இயேசு வந்திருக்கிறார். ദാഹിച്ചു വരണ്ട്, அது தாகமுள்ள ദാഹിച്ചു വരണ്ടവൻ മറ്റൊരാൾക്കിനെ അടിമയായിരിക്കുമ്പോ, யோசேப்பு தாகத்தோடு இருக்கும்போது மற்றொரு ஆட்களுக்கு இருக்கிறார்கள். അവിടുത്തെ നല്ല നീരുറയുള്ള ഒരു കിണർ അവിടെയുണ്ട്. அங்கே இப்பொழுது ஒரு தண்ணீர் உள்ள ஒரு கிணறு இருக்கு. ആ സ്ഥലത്തേക്ക് യേശു ഇറങ്ങി വരികയാണ്. அந்த இடத்துக்கு இயேசு நடந்து வருகிறார். ദാഹിച്ച ഇടത്ത്, அந்த யோசேப்பு தாகமுள்ள ஒரு இடத்தில், നീ ദാഹം അനുഭവിച്ച വിശന്ന് അലഞ്ഞ കഷ്ടപ്പെട്ട ഇടത്തേക്ക് நீங்கள் தாகத்தோடு நடந்த அல்லது கஷ்டப்பட்டு இடந்த அந்த இடத்தில் യേശു അവിടെ ഇറങ്ങി വരികയാണ്. இயேசு அங்கே இறங்கி வருகிறார். യേശുവിന്റെ കഷ്ടങ്ങളെ കാണുന്ന ദൈവമാണ്. இயேசு உங்களுடைய பாடுகளை பார்க்கிற தேவன். അതിന്റെ 10ാമത്തെ വാക്യം വായിക്കുക. அது 10வது வசனத்தை வாசிக்கிறோம். യേശു ആ സ്ത്രീയുമായിട്ടുള്ള സംഭാഷണമായിരിക്കുന്നു. இது இயேசுவும் அந்த ஸ்திரீக்கும் நடந்த உரையாடல். അവൻ ഗലീലത്തിന്റെ മുകളിൽ നിന്ന് 12 കിലോമീറ്റർ യാത്ര ചെയ്ത് കുടത്തിൽ വെള്ളമെടുക്കാൻ വേണ്ടി വന്നവളാണ്. அவள் கலிலேயாவில் ஒரு மலையிலிருந்து 12 கிலோமீட்டர் ஒரு குடத்தை எடுத்துக்கொண்டு தண்ணீர் கொண்டு வந்திருக்கிறார். യേശു അവരോട് പറയുകയാണ്, இயேசு அவளுக்கு சொல்லுகிறார், കുടിക്കാൻ തരുമോ? நீ தண்ணீர் கொடுப்பியா? അവൾ പറഞ്ഞു, அவள் சொன்னார். ആദ്യം അവൾ സംശയിക്കുന്നുണ്ട്, ഇത് പ്രവാചകനാണോ ആരാണെന്ന് അറിയാതെ മിസ്അണ്ടർസ്റ്റാൻഡിംഗ് അവൾക്കുണ്ടാകുന്നു. அவளுக்கு இது தீர்க்கதரிசியா யார் என்று ஒரு சந்தேகம் வந்தவர்கள். അവൾ ചോദിക്കുന്നു, നീ യൂതനായിരിക്കെ എന്നോട് വെള്ളം ചോദിക്കുന്നുണ്ട്. உடனே அவள் கேட்கிறார், இயேசுவிடத்தை, நீ யூதனா இருக்கிறீர், எப்படி என்னிடத்தில் தண்ணீர் கேட்கிறீர்? യേശു പറയുകയാണ്, இயேசு சொல்கிறார், ഞാൻ ആരാണെന്ന് നീ അറിയുന്നെങ്കിൽ, நான் யார் என்று உனக்கு தெரிந்திருந்தால் നീ എന്നോട് വെള്ളം ചോദിക്കും. நீ என்னோடு தண்ணீர் கேட்பாய். ജീവിതത്തിൽ ഒരിക്കലും നിന്നെ ദാഹിക്കാതെ വരണം. நீ ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையில் திரும்ப தாகம் எடுக்காதது வரை ജീവന്റെ ജലത്തിന് നദി ഞാൻ വെള്ളം നിനക്ക് തരികയും ചെയ്യും. ஜீவன் தண்ணீரை உனக்கு தருவேன். അവൾ ഭയങ്കര പിടിക്കുകയാണ്. அப்ப அவளை ரொம்ப விவேகமுள்ள ஒரு ஸ்திரீ. അവൾ പറയുന്നത്, വീട്ടിൽ കിട്ടിയത് നല്ലത്, இது என்னுடைய வீட்டில் கிடைத்தால் நன்றதாக இருக்கும். പോരാതെ நான் இங்கே வர நடந்து வர வேண்டாம். ടാപ്പ് നോക്കാൻ നമുക്ക് കിട്ടിയത് നല്ലത്. என்னுடைய வீட்டில் டாப் திறக்கும் போது தண்ணீர் வந்தால் அது நல்லது. ദൈവം പറയുന്ന മറുപടിയാണ്. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற பதில், ഇനി സഹോദരന്മാർ കുറച്ച് നല്ലവർ ശ്രദ്ധിച്ചോണേ. இந்த சகோதரிமார் நல்ல கவனமாக இருங்க. നിങ്ങൾക്ക് വേണ്ടി സെപ്പറേറ്റ് ഉള്ള എന്ത് പറയണോ? உங்களுக்கு வேண்டி பிரத்யேகமாக சில காரியங்கள் சொல்ல போகிறேன். നിങ്ങൾ പ്രസംഗിക്കണമെങ്കിൽ നല്ല മെസ്സേജായി പറയുന്നു. எங்கேயாவது போய் நீங்க பிரசங்கம்னா இது ஒரு நல்ல மெசேஜா இருக்கும். മെസ്സേജ് പൂർത്തീകരിക്കാൻ പറ്റുമെന്ന് എനിക്ക് തോന്നുന്നില്ല. இந்த மெசேஜை முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியவில்லை. എന്നാൽ ഞാൻ ട്രൈ ചെയ്യാം. ஆனால் நான் முயற்சி செய்கிறேன். യേശു പറഞ്ഞ മറുപടി, இயேசு சொன்ன നീ ദൈവത്തിന്റെ ദാനമെന്നും, நீ தேவனுடைய ദാനമെന്നും, നീ ദൈവത്തിന്റെ ദാനം, நீ தேவனுடைய ஈவு, നീ ദൈവത്തിന്റെ ദാനം. நீ தேவனுடைய ஈவு. എന്താണ് ദൈവം ഉദ്ദേശിക്കുന്നത്? എന്താ தேவனுக்கு சொல்ல வருகிற காரியம் என்ன? നീ ഒരു ബുദ്ധിയുള്ള ആളാണെങ്കിൽ, நீ ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாണെങ്കിൽ ഈ കാര്യം കൈകാര്യം ചെയ്ത വലിയ இந்த காரியம் கிடைக்க ஒரே ஒரு காரியம் மாத்திரம் இருக்கிறது. എബ്രായ ഭാഷയിൽ വളരെ വളരെ ക്ലിയർ ആയിട്ട് എഴുതിയിട്ടുണ്ട്. எபிரேய மொழியில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ഒറ്റ ആൻസറാണ് കൊടുക്കുന്നത്. ஒரே பதில் தான் கொடுக்கிறது. നീ ദൈവത്തിന്റെ ദാനം,
നീ ദൈവങ്ങളുടെ ഈവ്. ദൈവം ആർക്ക് കൊടുത്ത ദാനമാണ്? ദൈവം അത് ആർക്ക് കൊടുത്ത ഈവ്. ഞാൻ ആ വാക്യം ഹീബ്രു ഭാഷയിൽ പറയാം. அந்த வாக்கியத்தை எபிரேய மொழியில் நாம் உங்களுக்கு சொல்லுவோம். மா അച്ഛനെ ദാത്തി. അച്ഛനെ ദാത്തി. മാ അച്ഛനെ ദാത്തി. മാ അച്ഛനെ ദാത്തി. അതിന്റെ അർത്ഥം ഞാൻ പറഞ്ഞു മനസ്സിലാക്കാം. അതിന്റെ അർത്ഥത്തെ உங்களுக்கு சொல்லி தெளிவுபடுத்தும். ദൈവത്തിന്റെ ദാനമാണ് എന്ന് നീ അറിഞ്ഞിരുന്നുവെങ്കിൽ, നീ ദൈവങ്ങളുടെ ഈവ് എന്ന് ഉനക്ക് தெரிந்திருந்தால், നീ ഒരു കാര്യം മനസ്സിലാക്കണം. നീ ഒരു കാര്യത്തെ புரிந்து கொள்ள வேண்டும். നീ யார்? ദൈവത്തിന്റെ ദാനമാണ്. நீங்கள் தேவனுடைய ஈவு. നീ രണ്ട് കാര്യം അറിയണം. இனி ரெண்டு காரியத்தை சொல்லுங்க. முதலாவது, നീ ദൈവത്തിന്റെ ദാനമാണെന്ന് അറിയണം. நீங்கள் தேவனுடைய ஈவு என்று அறிய வேண்டும். இரண்டாவது, നിന്നോട് ചോദിക്കുന്ന ദാനമാണെന്ന് നീ അറിയണം. உங்களோடு கேட்கிறது யார் என்று நீ அறிய வேண்டும். രണ്ട് കാര്യം നീ അറിഞ്ഞാൽ, இந்த ரெண்டு காரியத்தை நீங்கள் அறிந்தால், നീ എന്ന വ്യക്തി ആരാണെന്ന് നീ അറിയണം. நீங்கள் யார் என்று நீங்கள் அறிய வேண்டும். നീ ആരാണെന്ന് നീ അറിയണം. நீங்கள் யார் என்று நீங்கள் அறிய வேண்டும். இரண்டாவது, നമ്മളോട് സംസാരിക്കുന്ന ദൈവം ആരാണെന്ന് നമ്മൾ അറിയണം. நம்மிடத்தில் பேசுகிற தெய்வம் யார் என்று நாம் அறிய வேண்டும். നിന്നോട് കുടിക്കാൻ ചോദിക്കുന്നത് ആരാണെന്ന് നീ അറിയണം. உங்களிடத்தில் குடிக்க தாகமா இருக்கிறது கேட்கிறது யார் என்று நீங்கள் அறிவீர்கள். இந்த ரெண்டு காரியத்தை நீங்கள் அறிந்தால், നമ്മുടെ ലൈഫിനെ കുറിച്ചുള്ള കാഴ്ചപ്പാട് റെവലേഷൻ മാറും. நம்முடைய வாழ்க்கை குறித்த ஒரு வெளிப்பாடு நிறைவேறும். നമ്മെ കുറിച്ചുള്ള നമ്മുടെ കാഴ്ചപ്പാട് നമ്മുടെ റെവലേഷൻ മാറണമെങ്കിൽ, நம்மளுடைய வாழ்க்கை குறித்த நம்மளுடைய வெளிப்பாடு தெரியணுமானால், നമ്മൾ ആരാണെന്ന് നമ്മൾ അറിയണം. நாம் யார் என்று நாம் அறிய வேண்டும். നിന്നെ കുറിച്ച് കുറച്ച് കാണരുത്. உங்களை குறித்து நீங்கள் குறைவாக இடைப்படக்கூடாது. ഞാൻ ചില നല്ല ഷർട്ട് പാന്റ് നല്ല അടിപൊളിയായിട്ട് വരുന്നത്. நான் சில நல்ல ஷர்ட், நல்ல பிராண்டட் ஷர்ட் பார்த்துருக்கிறேன். അവരെ തന്നെ ബഹുമാനിക്കും. அவன் தன்னைத்தான் மேன்மையாப்படுத்துவார். അവനെ തന്നെ ബഹുമാനിക്കുന്ന വേറെ ആരും ബഹുമാനിക്കും. அவன் தன்னைத்தான் மரியாதை கொடுக்கிறாங்க, வேற யாராவது നമ്മൾ ആരാണെന്ന് നമ്മൾ അറിയണം. நாம் யார் என்று நாம் அறிய வேண்டும். നീ ആരാണെന്ന് നിനക്ക് അറിയാതില്ല. நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியாதிருந்தால், അത് നമ്മളെ കുറിച്ചുള്ള വാല്യൂ, നമ്മളെ കുറിച്ചുള്ള ഒരു കാഴ്ചപ്പാട് നമുക്കില്ലാതാണ്. நமக்குரிய ஒரு வெளிப்பாடு அதை குறைவுபடுத்தும். ദൈവം അതിശയവും ഭയങ്കരവുമായിട്ട് ദൈവം നമ്മെ സൃഷ്ടിച്ചിരിക്കുന്നത്. தெய்வம் மகா அதிசயமாக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ആരാണെന്ന് നമ്മൾ അറിഞ്ഞാൽ, நாம் யார் என்று நாம் அறிந்தால், നമ്മളെ കുറിച്ച് ദൈവത്തിന്റെ പർപ്പസ്, ദൈവത്തിന്റെ ഉദ്ദേശം എന്താണെന്ന് നമ്മൾ അറിഞ്ഞാൽ, தேவன் எதற்காக நம்மளை உண்டாக்கினார் என்கிறதை நாம் உணர்ந்தால், നമ്മുടെ റെവലേഷൻ മാറും. நம்மளுடைய வாழ்க்கையான ஒரு வெளிப்பாடு மாறும். ഈ സ്ത്രീയോട് നീ ആരാണെന്ന് നീ അറിയണം. இந்த ஸ்திரியோடு நீ யார் என்று நீ அறிய നീ வேண்டும். ദൈവത്തിന്റെ ദാനമാണ്. நீ தேவனுடைய ஈவு. ദൈവം ആർക്കാണ് ദാനം കൊടുത്ത സമരിയ സ്ത്രീയെ? தேவன் அந்த சமாரிய ஸ்திரீ யாருக்காக ஈவாக கொடுத்தார்? സമരിയ ദേശത്തിന്റെ യേശുവിനെ കാണിച്ചു കൊടുക്കാൻ വേണ്ടി ദൈവം തിരഞ്ഞെടുത്ത ഒരു സ്ത്രീയാണ്. சமாரிய தேசத்திற்கு இயேசு யார் என்று காண்பிக்க வேண்டிய தேவன் தெரிந்து கொண்ட ஸ்திரீதான். ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நசரேத்தில் യേശുവിനെ പരിചയപ്പെടുത്താൻ വേണ്ടി, இயேசுவை அறிவிக்க வேண்டி ദൈവം തിരഞ്ഞെടുത്ത ഒരു സ്ത്രീയാണ് നീ അറിയണം. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்திரீ என்று நீங்கள் அறிய வேண்டும். സഭയുടെ ഉന്നമനത്തിന് വേണ്ടി, சபையின் வளர்ச்சிக்கு வேண்டி, തലമുറയുടെ വിടുതലിന് വേണ്ടി, ஒரு தலைமுறைയുടെ ரட்சிப்புக்கு வேண்டி, കുടുംബത്തിന്റെ വിടുതലിന് വേണ്ടി, ஒரு குடும்பத்துடைய விடுதலைக்கு வேண்டி ദൈവം ദാനം നൽകിയ സ്ത്രീയാണെന്ന് നീ അറിയണം. தேவன் கொடுத்த ஈவகம் நீங்கள் என்று நீங்கள் அறிய வேண்டும். സാധാരണ സ്ത്രീയല്ല. நீங்கள் ஒரு சாதாரண ஸ்திரீ அல்ல. ദൈവം കൊടുത്ത ദാനമാണ്. நீங்கள் தேவன் தந்த ஈவு. നിന്റെ കുടുംബത്തിന് വേണ്ടി, உங்கள் குடும்பத்திற்காக, ദേശത്തിന് വേണ്ടി, உங்களுடைய தேசத்திற்காக, സഭയ്ക്ക് വേണ്ടി இந்த சபைக்காக നിന്നെ ദാനം നൽകിയതാണ്. தேவன் உங்களை ஈவாக இங்கே கொடுத்திருக்கிறார். ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യണം. ஆண்டவரே, சோதனை சொல்லணும். നിന്നെ നശിപ്പിക്കാൻ വേണ്ടി ദുഷ്ടശക്തികൾ ശ്രമിക്കുമ്പോൾ, உங்களை மேற்கொள்ள வேண்டிய துஷ்ட சக்திகள் உங்களுக்கு எதிராக வரும்போது, നിന്നെ എന്തിനാണ് ഈ ഭൂമിയിൽ സൃഷ്ടിച്ചത് നീ അറിയണം. ஆண்டவர் உங்களை எதற்காக இந்த பூமியில் சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ഈ കാര്യം സാത്താനറിയാം, പിശാചറിയാം, இந்த காரியம் பிசாசுக்கு தெரியும், ദൈവത്തിനും അറിയാം. ஆண்டவருக்கும் தெரியும். നിനക്ക് മാത്രം അറിയാം. ஆனா உங்களுக்கு மாத்திரம் தெரியும். നിന്നെ എന്തിനാ സൃഷ്ടിച്ചത് പിശാചിനറിയാം. உங்களை எதற்காக சிருஷ்டித்தார் என்பது பிசாசுக்கு தெரியும். ദൈവത്തിനും അറിയാം. அது தேவனுக்கும் தெரியும். നമുക്ക് മാത്രം അറിയാം. ஆனா நமக்கு மாத்திரம் தெரியும். നമ്മൾ യേശുവിനാണ് നീ അറിയണം. ஆனா இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அறிய வேண்டும். നീ ദൈവത്തിന്റെ നിന്നെ ദൈവം എന്തിനാണ് ഭൂമിയിൽ സൃഷ്ടിച്ചതെന്ന് നീ അറിഞ്ഞില്ലെങ്കിൽ, உங்களை எதற்காக தேவன் இந்த பூமியில் சிருஷ்டித்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளாவிட்டால் നമ്മുടെ ജീവിതം പാഴാണ്. நம்முடைய வாழ்க்கை வீணாகும். ഒന്നും ഒരു പ്രയോജനമില്ലാതെ പോകും. நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனமற்றதாக மாறும். മനുഷ്യനെ കുറിച്ച് ദൈവം
சாத்தானை குறித்து அறிந்திருக்க வேண்டிய காரியங்கள் நாம் அறிந்திருக்க வேண்டும். உன்னிடத்தில் உருவாகும்போது ஒரு சிறிய குழந்தை கர்ப்பத்தில் உருவாகும் பொழுது தேவனுக்கு அந்த குழந்தை குறித்த ஒரு நோக்கம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பிறப்பதும் மற்றவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு ஒரு வித்தியாசம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளுடைய குழந்தையானது தேவனுடைய பிள்ளையா பிறந்துச்சுன்னா பல உபத்திரங்கள் உண்டு. நம்ம ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய பல வியாதி கஷ்டங்கள் உபத்திரங்கள் வரும். காரணம் அது தேவனுடைய பிள்ளை. அது படிக்கிறதுக்கு ஒரு சில அறிவில்லாமல் இருக்கலாம். அந்த மூளையை பிசாசு எப்படியாவது படிக்க விடாதபடி தடை பண்ணும். ஆனா தாய் தகப்பன் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். தங்களுடைய குழந்தைக்காக தங்களுடைய பிள்ளைகளுக்காக தாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும். கடந்த நாட்களில் தாய் தகப்பன் தீர்மானத்தை முன்னாடி நின்றார்கள். நான் விசுவாசிக்கிறேன். இங்கே சாத்தானிகள் இருக்கிறது. அவருடைய தாய் தகப்பன்மார் எடுத்த ஒரு தீர்மானம் இருக்கிறது. நீங்கள் எடுக்கிற ஒரு தீர்மானம் உங்களுடைய பிள்ளைகள் ஒரு ஸ்தலத்திற்கு சேருவார்கள். சமாரியா தேசம் தேவனுடைய ஒரு அற்புதமான ஒரு செயலுக்காக காத்திருக்கிறது. அங்கே ஒரு மாற்றம் நடக்க போகிறது. ஒரு பெரிய பண்டிகை நடக்கும் பொழுது சமாரியர் அங்கே வர முடியாது. சமாரியர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள். அவர்கள் அப்படி ஒதுக்கப்பட்ட ஒரு ஜனங்களை ஒதுக்கப்பட்ட ஒரு ஜனங்களை அதாவது சமூகத்தில் அவர்களுக்கு வருகிற தகுதியற்றவர்களை அவர்கள் பார்த்து என்னுடைய கண்களை அடைந்தவர்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். சிறிய வயதிலிருந்து ஆராதனைக்காக தங்களை ஒப்புக்கொடுத்து 28-30 வயது தாண்டும் பொழுது அவர்கள் நல்ல திறமை உள்ளவர்களாய் அவர் IPS ஏதோ ஒரு பட்டம் எடுத்து இந்த தேசத்தில் முக்கியமான பிள்ளைகளாக மாறுவார்கள். உங்கள் முன்பில் இருக்கிற சிறிய தலைமுறைகள் அவர் ஒரு உயர்ந்த ஸ்தலத்திற்கு வருவார்கள். இயேசு அவர்கள் கை பிடித்திருக்கிறார். இது சமாரியா ஒரு பகையுள்ள ராஜ்யம். தேவ ஜனங்களை காட்டி கொடுத்த சமாரியர்கள் அந்நிய தேவர்களை சேவிக்க போனது சமாரியர்கள். ஆனால் அது ஒரு கூட்ட ஜனம் மேசியாவுக்கு வேண்டி
காத்திருந்தது. கர்த்தாവ് അങ്ങോട്ട് പോകാൻ പറ്റില്ലെന്ന് യഹൂദന്മാരുടെ നിയമം. அங்கே போகக்கூடாது என்பதுதான் யூதர்களுடைய நியமம். അടുപ്പിക്കത്തില്ല. அங்கே அவர்களை எடுப்பதில்லை. മെസ്സിയ എന്ന് പറയുന്ന വലിയ സത്യം. மேசியா என்கிற ஒரு சத்தியம். ആ സമരിയ പട്ടണത്തിൽ എത്തുന്നതിന് വേണ്ടി കർത്താവ് ഒരു സ്ത്രീയെ മുൻകൂട്ടി കണ്ടിട്ടുണ്ട്. அந்த மேசியா என்கிற ஒரு மேசியா அந்த ரட்சகர் சமாரியாவுக்கு போகிறதுக்காக தேவன் அந்த ஸ்திரீயை முன்குறித்தார். ഒരു സ്ത്രീയെ മുൻകൂട്ടി കണ്ടു. ஒரு ஸ்திரீயை முன்குறித்தார். ആ സ്ത്രീയുടെ കുഞ്ഞായിട്ട് ഒരു ജോസഫ് പാസ്റ്റർ പിറന്നു. அந்த ஸ்திரீயோட பிள்ளையாக ஜோசப் பாஸ்டர் பிறந்தார். ദൈവം കണ്ട ഒരു പ്രവർത്തനമാണ്. எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக தேவன் கண்ட ஒரு தரிசனம். നമ്മളൊക്കെ ഇമാജിൻ ചെയ്യുന്നതിന് മുൻപ് நம்ம கிரகிக்கிறதுக்கு முன்பாக ഒരു സ്ത്രീയെ ദൈവം തിരഞ്ഞെടുത്തു. ஒரு ஸ்திரீயை தேவன் தெரிந்தெடுத்தார். ജോസഫ് എന്ന പേരിൽ മകനെ കൊടുത്തു. ஜோசப் என்கிற ஒரு மகனை கொடுத்தார். എങ്ങനെയാണ് ഈ താരതമ്യം വരുന്നത് എനിക്കറിയില്ല. എങ്ങനെയാണ് ഇങ്ങനെ താരതമ്യം വരുന്നത്? அது எப்படி தொடர்பு இருக்கிறது எனக்கு தெரியவில்லை. അവിടെ ഒരു ജോസഫ്, அங்கே ஒரு ஜோசப், ഇവിടെ ഒരു ജോസഫ്, இங்கே ஒரு ஜோசப். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. അവിടെ ഒരു കിണർ, அங்கே ஒரு கிணறு, ഇവിടെ ഒരു കിണർ. இங்கே ஒரு கிணறு. ആ കിണറ്റിൽ വെള്ളം ഉണ്ടായിരുന്നില്ല. அந்த கிணற்றில் தண்ணீர் இல்லாத இருந்தது. കിണറ്റിൽ വെള്ളമുണ്ട്. இப்போ இங்கே இருக்கிற கிணற்றில் தண்ணீர் இருக்கிறது. മുൾച്ചെടികൾ മാത്രമായിരുന്നു. அங்கே முச்செடி மாத்திரம் இருந்தது. നല്ലൊരു ബിൽഡിംഗ് ഉണ്ട്. இங்கே ஒரு நல்ல ஒரு ஸ்தலம் இருக்கிறது. ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. தேவனுடைய ஸ்தோத்திரம் வேணும். ദൈവത്തിന്റെ ആരാധനയാണിത്. தேவனுடைய வார்த்தை இது. സമരിയ പട്ടണത്തിന് വേണ്ടി ദൈവം ദാനം കൊടുത്ത സ്ത്രീയാണ് ഈ സമരിയ സ്ത്രീ. சமாரியரை ரட்சிக்கிறதுக்காக தேவன் ஈவாக கொடுத்த ஸ்திரீ தான் அந்த ஸ்திரீ. ഈ പ്രദേശത്തിന് ദൈവം ദാനം കൊടുത്തതാണ് ഈ ഇരിക്കുന്ന മുഴുവൻ പേരും. இந்த தேசத்தை ரட்சிக்க வேண்டி ஈவாக கொடுத்திருக்கிற ஜனங்கள் தான் நீங்கள். ഇങ്ങനെ അങ്ങിരിക്കുന്നത്. நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது. നിങ്ങളുടെ ഉത്തരവാദിത്തമാണിത്. நீங்கள் உங்களுடைய உத்தரவாதம் இது. പാസ്റ്റർ பாஸ்டர் கூட போக ഞങ്ങൾ ചെയ്തോളാം. நாங்கள் இதை செய்து வருகிறோம். സാമ്പാർ ഉണ്ടാക്കിക്കോളാം. நாங்கள் இதை உணவு செய்கிறோம். ഞങ്ങൾ ഊഴിയം ചെയ്തോളാം. நாங்கள் ஊழியம் செய்கிறோம். ഞങ്ങൾ പാട്ട് പാടിക്കോളാം. நாங்கள் பாட்டு பாடுகிறோம். സുവിശേഷകരെ நாங்கள் இதை சுசுசுகளை செய்கிறோம். മുമ്പിൽ ഒന്ന് നിന്നാ മതി. பாஸ்டர் மாத்திரம் நின்றால் மாத்திரம் மதி. അന്യരുടെ ചെറുപ്പക്കാർ എഴുന്നേറ്റ് വരണം. அத்தனை வழிகளுள்ள வாலிபர்கள் இருந்து எழுந்திருக்கிறோம். രണ്ടുപേരും എനിക്ക് വിശ്വാസമില്ല. ரெண்டு பேரும் எனக்கு விசுவாசிக்கிறோம். രണ്ട് കുഞ്ഞുങ്ങളാണ്. அது இந்த ரெண்டு பிள்ளைகள். അവർ അടുത്ത ദിവസം നല്ല പാട്ട് പഠിച്ചിട്ട് വരും. அவர் நாளை தினத்தில் நல்ல பாட்டு படிப்பார்கள். മയക്കിക്കൊണ്ട് ഇവിടെ നിൽക്കും. நல்ல மைக்கு கொண்டு இங்கே நிற்பார்கள். ജനത്തെ ആരാധിപ്പിക്കും. அவர்கள் ஜனத்தை ஆராதனைக்கு நடத்துவார்கள். അതിലേക്ക് അവർ വരും. நல்ல நிலைக்கு அவர்கள் வருவார்கள். ഫോർ വീലറിൽ ഇവിടെ വരണം. அவர்கள் நல்ல போர் வீரர்கள் இங்கு வருவார்கள். നിങ്ങളുടെ ജീവനോടുണ്ടെങ്കിൽ நீங்கள் உயிரோடு இருந்தால் നിങ്ങൾ അത് കാണും. நீங்கள் அதை பார்ப்பீர்கள். ദൈവത്തിന്റെ ആരാധനയാണ്. இது தேவனுடைய வார்த்தை. അവർ ആർക്കും കടക്കാരനല്ല. தேவன் யாருக்கும் கடற்காரன் அல்ல. കീബോർഡ് വായിച്ച് വിരലുകൾ കൊണ്ട് அந்த கீபோர்டு வாசித்த விரல்களை வைத்து ഫോർ വീലിന്റെ സ്റ്റിയറിംഗ് തിരിക്കും. காருடைய ஸ்டீரிங் வீல மாட்டோம். അല്ലെങ്കിൽ കരങ്ങൾക്ക് സ്വന്തം ചെയ്യാം. கரையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise the Lord. ദൈവത്തിന്റെ വസതി. அதான் தேவனுடைய திட்டம். ചിരിക്കുന്നവർ அவர்கள் சிரிக்கிறார்கள். ഇപ്പോഴേ സന്തോഷം വന്നിരിക്കുക. அவர்கள் இப்பொழுதே சந்தோஷப்படுகிறார்கள். പൈസ ചേർത്ത് വെച്ച് நல்ல காசு சேர்த்து வைத்து നല്ല കാർ വാങ്ങിച്ചോണം. நல்ல கார் வாங்க வேண்டும். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ദൈവം നിന്നെ ഉപയോഗിക്കാൻ വേണ്ടി പോവുകയാണ്. தேவன் உங்களை உபயோகப்படுத்த போகிறார். പിശാചിന്റെ വാക്ക് നീ കേൾക്കരുത്. பிசாசுடைய வார்த்தை நீங்கள் கேட்க கூடாது. നീ ഭ്രഷ്ടനായിട്ട് ഒന്നുമില്ലാത്ത ഏഴയായി തള്ളിക്കളഞ്ഞവരുടെ മുമ്പിൽ உங்களை உதாசீனப்படுத்தினவர்கள் மத்தியில் നല്ലൊരു ഏരിയ വാങ്ങിയിടണം. நல்ல ஒரு இடத்தை வாங்க வேண்டும். കാർ പാർക്കിംഗ് ഏരിയ. நல்ல கார் பார்க்கிங் ஏரியா வாங்க வேண்டும். 3-4 കാർ കൊണ്ട് ഇവിടെ ഇരുന്ന് 3-4 കാർ കൊണ്ട് ഇവിടെ 3-4 கார் இருந்தா எங்கே வேணும் கார். നമ്മളെ തള്ളിക്കളഞ്ഞവരുടെ മുമ്പിൽ നമ്മൾ ദൈവം മാനിക്കാൻ പോവുകയാണ്. நம்மளை உதாசீனப்படுத்தினவர்கள் மத்தியில் தேவன் நம்மை மேன்மைப்படுத்த போகிறார். അതുകൊണ്ട് ശ്രദ്ധിക്കണം. அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ഈ സഹോദരി 5 ഭർത്താക്കന്മാർ ഡിവോഴ്സ് ചെയ്ത രക്ഷയാണ്. இந்த ஸ்திரீ தன்னுடைய 5 கணவர்களை டிவோர்ஸ் செய்த ஸ்திரீ. ആദ്യത്തെ ഭർത്താവ് നോക്കുന്ന അവൾ വിചാരിച്ചേ. ആദ്യത്തെ ഭർത്താവ് ഇവിടെ പാപ്പാങ്ങി മേടിച്ചേ. முதலாவது கணவர் ഇവരെ പാപ്പാങ്ങി മേടിച്ച് അവരുടെ കഴിയുന്നു നിனைച്ചത്. முதலாவது கணவரை பாப்பார நினைச்சார். അവൻ വിട്ടിട്ട് പോയി. அவன் விட்டுட்டு போயிட்டார். രണ്ടാമത്തെ കല്യാണം பண்ணி. இரண்டாவது திருமணம் பண்ணார். വിട്ടിട്ട് പോയി. அவரும் விட்டுட்டு போனார். മൂന്നാമത് വീണ്ടും കല്യാണം பண்ணி. மூன்றாவது திருமணம் செய்தார். വിട്ടിട്ട് പോയി. அவரும் விட்டுட்டு போனார். അടുത്ത നാലാമത് വിളിച്ചു. அவர் வீட்டிலே 4வது திருமணம் செய்தார். ഭർത്താവ് ഇപ്പോഴുള്ളത് നിന്റെ ഭർത്താവല്ല. இப்பொழுது இருக்கிறது அவருடைய கணவன் அல்ல. ഇത്രയും ആളെ നിങ്ങൾ കണ്ടിട്ടുണ്ടോ? இப்படி ஒரு ஆளை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? കണ്ടിട്ടേ ഇല്ല. இதை பார்த்துட்டு கூட இல்லை. ഇതുവരെ നമ്മൾ കണ്ടിട്ടില്ല. இதுவரை நாம் பார்த்ததில்லை. അത്രയും ഒരാളെ കർത്താവ് വരുമെന്ന് പറഞ്ഞാൽ அப்படி ஒரு ஆளை தேடி இயேசு வருவார் என்று சொன்னார். ഉള്ളാൻ തോന്നുന്നുണ്ട്.
நீங்க கிடக்கு எனக்கு உருள നെഞ്ചത്തടിച്ച് കരയാൻ തോന്നും. நெஞ்ச எடுத்துக்கொண்டு அழ எனக்கு ജീവിതം മുഴുവനും പാഴായി പോയാ, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நஷ்டப்பட்ட ഒരു ആശയമില്ലാതിരുന്ന, ஒரு ஆசையும் எனக்கு இல்லாதிருந்த ജീവിതത്തെ പറ്റി ഒരു പ്രതീക്ഷയും ഒരു ആശയും ഇല്ലാതിരുന്ന, என்னுடைய வாழ்க்கை குறித்து ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு இல்லாதிருந்த 12 കിലോമീറ്റർ ദൂരം വെള്ളത്തിന് വേണ്ടി വന്ന ഒരു സഹോദരിയുടെ മുമ്പിൽ 12 கிலோமீட்டர் தண்ணி எடுக்க வந்த ஒரு ஸ்திரீயின் முன்பு അവരുടെ ദൈവം യേശു പറയാണ്, அவரிடத்தில் இயேசு சொல்கிறார், ഞാൻ തന്നെ വഴിയും സത്യവും ജീവനുമാകുന്നു. நான் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മുഴുവൻ അറിയേണ്ട വാർത്ത இந்த உலகம் முழுவதும் அறிய வேண்டிய வார்த்தை ഈ ഏഴയായ സഹോദരന്റെ മുമ്പിൽ പറഞ്ഞു തന്നുകൊണ്ടാണ് இந்த ஏழையான ஸ்திரீயிடத்தில் ஆண்டவர் சொன்னதற்கு முகாந்திரம் என்ன? അവർ ഓടിപ്പോയി ഗ്രാമത്തിൽ പറഞ്ഞു, அவர் ஓடி சென்று தன்னுடைய கிராமத்திற்கு போய் சொன்னார், എന്നെ അറിയുന്ന ഒരുവനെ ഞാൻ അറിഞ്ഞു, என்னை அறிந்த ஒருவரை நான் அறிந்தேன், ഞാൻ കണ്ടു, എന്റെ സകലതും അറിയുന്ന ഒരുവനെ ഞാൻ കണ്ടു. என்னை குறித்து சகல காரியங்களும் அறிந்திருக்கிற ஒரு மனுஷனை நான் கண்டேன். എല്ലാവരും ഓടി വന്നു, அவர்கள் எல்லாரும் ஓடி வந்தார்கள். എല്ലാവരും വിളിച്ചു കൂട്ടി. அவர்கள் எல்லாரையும் கூட்டி കർത്താവിന്റെ ശേഷം ഒരു സ്ത്രീക്കല്ലേ ആദ്യം പ്രത്യക്ഷമായത്. கர்த்தர் உயிர்த்தெழுந்த பின் ஒரு ஸ்திரீக்கு தான் முதலாவதாக காட்சி கொடுத்தார். ദൈവസന്നിധിയിൽ ഒരു ജഡവും പ്രശംസിക്കാതിരിക്കേണ്ടതിന്, தேவன் ഒരാളും പ്രശംസിക്കാതിരിക്കുക, തന്നെത്താൻ പുകഴ്ത്താതിരിക്കേണ്ടതിന്, ஒருவன் தன்னைத்தான் புகழ்ச்சியாக எண்ணாதபடி ഏറ്റവും നിസ്സാരന്മാരെയാണ് ദൈവം തിരഞ്ഞെടുക്കുന്നത്. தேவன் மிகுந்த தாழ்வுள்ள மனுஷர்களை தேர்ந்தெடுக்கிறார். ജീവിതം തകർന്നു പോയെന്ന് ചിന്തിച്ച സമയത്ത് உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போக வேண்டும் நீங்கள் நினைத்த நேரம் അവർക്കുള്ള സന്ദേശമാണിത്. அவருடைய நேரம் இது. നിന്നെ കുറിച്ച് വലിയ ദൈവത്തിന്റെ വലിയ ഉദ്ദേശമാണ്. உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. നിന്റെ ജീവൻ തകരാൻ ദൈവം സമ്മതിക്കത്തില്ല. உன்னுடைய வாழ்க்கை முடிய தேவன் சம்மதிக்க போகிறதில்லை. പിശാചിന്റെ പദ്ധതിയെ തകർക്കാൻ വേണ്ടി ശ്രമിക്കുമ്പോൾ பிசாசுடைய திட்டங்களை மேற்கொள்ள நீங்கள் நினைக்கும் பொழுது കർത്താവിന്റെ സർക്കിളിലിരുന്ന ഒരുപാട് സ്ത്രീകളുണ്ട്. ആ വട്ടത്തിൽ കുറെ സ്ത്രീകളുണ്ട്. இயேசு கிறிஸ்துவுடைய அருகில் பல ஸ்திரீகள் உண்டு. ഹല്ലേലൂയ. ഒരുപാട് കാര്യം പറയാനുണ്ടെങ്കിലും എന്റെ സമയം തീർന്നു. பல காரியங்கள் சொல்ல வேண்டும். என்னுடைய நேரம் முடிந்தது. ഞാൻ വാക്കുകൾ നിർത്തുകയാണ്. என்னுடைய வாக்குகளை முடிக்கிறேன். യോസഫിന് സ്ഥാനം കൊടുത്തെങ്കിൽ யோசேப்புக்கு இந்த இடம் கொடுத்திருக்கிறது. യോസഫിനെ നമ്മൾ കാണാൻ പറ്റും. யோசேப்பை அவருக்கு பார்க்க முடியுமா? അവിടെ വന്ന യോസഫ് ഈ സ്ഥലമൊക്കെ കാണുമ്പോൾ മരിച്ചുപോയി. ഇസ്രായേലിൽ വെച്ചിട്ട് മരിച്ചുപോയി. யோசேப்பு யுத்தத்திலே மரித்து போனார். മോശ എന്ന് പറയുന്ന ആളെ നമുക്കറിയില്ലേ? மோசேங்கிற ஆள் நமக்கு தெரியுமா? എവിടെ പോകാനാണ് വിളിച്ചത്? எங்கே போக தேவன் அழைத்தார்? ജനത്തെ കൂട്ടിക്കൊണ്ട് കനാനിൽ പോകാനല്ലേ? என் ஜனத்தை கூட்டிக் கொண்டு கானானுக்கு போக പക്ഷെ அழைத்தார். കനാനിൽ ചെല്ലുന്നതിന് മുമ്പ് മോശ മരിച്ചുപോയി. ஆனால் கானானுக்கு செல்வதற்கு முன்பாக மோசே மரித்து போனார். യോശുവയുടെ നേതൃത്വത്തിലല്ലേ കനാനിലേക്ക് ജനം പ്രവേശിച്ചത്. யோசுவாவுடைய தலைமையில் தான் ஜனங்கள் கானானுக்கு பிரவேசித்தார்கள். അങ്ങനെയാണെങ്കിൽ அப்படி ஆகையால் ദൈവത്തിന്റെ വാഗ്ദത്തം നിറവേറാതെ പോകില്ലേ? தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போயிடுச்சு. Praise the Lord. ഞാൻ ആദ്യം പറഞ്ഞതാ, நான் முதலாவது சொன்ன காரியம் என்ன? ദൈവത്തിന്റെ വാഗ്ദത്തങ്ങൾ ഒരിക്കലും മരിക്കത്തില്ല. தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒருபோதும் மறிப்பதில்லை. വാഗ്ദത്തം കേട്ടിട്ട് മരിച്ചാലും அந்த வாக்குத்தத்தத்தை கேட்டவன் மறித்தாலும் ദൈവത്തിന്റെ വാഗ്ദത്തം മരിക്കത്തില്ല. தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒருபோதும் மறிப்பதில்லை. ഒരു 5 നിമിഷം ஒரு 5 நிமிடம் നമുക്ക് യോസഫിനെ நம்ம யோசேப்பு மோசேயும் കനാൻ ദേശത്തൊന്ന് കൊണ്ടുപോകാം. அவன் கானான் தேசத்துக்கு கொண்டு போய் എന്നോട് കനാൻ ദേശം വരെ പറഞ്ഞേ, நீங்கள் என்னோட கூட கானான் தேசம் வர வேண்டும். ഇവിടെ ഇരുന്നാ മതി. இங்க இருந்தா போதும். തലച്ചോറോട് നമുക്ക് അങ്ങോട്ട് പോവാം. நம்முடைய சிந்தனையில கானான் தேசத்துக்கு போகணும். മോശയോട് പോകാം. மோசையை நம்ம பார்க்கணும். Praise the Lord. മോശ കനാൻ ദേശത്തിൽ നിന്ന് മരിച്ചു. மோசே கானானுக்கு செல்லும்போது மறித்தார். എനിക്ക് ഒത്തിരി സങ്കടം തോന്നിയ കാര്യമാണ്. எனக்கு மிகுந்த மன கஷ்டம் உண்டான ஒரு சம்பவம். ജനങ്ങളെല്ലാം 30 ലക്ഷത്തിലധികം പേര് മോശയ്ക്ക് വിരോധമായി നിന്നു. 30 லட்சத்துக்கு விரோதமான ஜனங்கள் மோசேக்கு எதிராக நின்றார்கள். കല്ലെടുത്ത് മോശയെ എറിയാൻ വേണ്ടി തയ്യാറായി. கல்லெடுத்து மோசேயை எரிய தயாரானார்கள். എത്രമാത്രം കഷ്ടങ്ങളാണ് മോശ സഹിച്ചത്. எவ்வளவோ கஷ்டங்கள் மோசே சகித்தார். എങ്കിലും ദൈവമേ, ஆனால் தெய்வமே, ഈ മോശ കനാനിൽ കൊണ്ടുപോയില്ലല്ലോ. ஆனால் நீ மோசேயை கானானுக்குள் கொண்டு போகிறீர்கள். എത്രമാത്രം കഷ്ടം മോശ സഹിച്ചതാ. மோசே தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகளை சகித்தார். അവിടെ പോകാനല്ലേ ദൈവം മോശയെ വിളിച്ചത്. அங்கே போகிறதற்கல்லவா தேவன் மோசேயை அழைத்தார். ഈ ഒരു ചെറിയ കാര്യത്തിന് പേര് മോശയെ അവിടെ കൊണ്ടുപോയില്ലെങ്കിൽ വലിയ കഷ്ടമാണ്. இந்த ஒரு சிறிய காரியத்துக்காக நீ மோசேயை கானானுக்குள் கொண்டு போகிறது ஒரு மிகுந்த ஒரு கஷ்டமான ஒரு காரியம். നീ അവിടെ നോക്കി കണ്ടോ, നീ അവിടെ പോകത്തില്ലെന്ന് പറയുമ്പോ நீ அந்த கானானை பார்த்துக்கொள்ள நாங்கள் பிரவேசிக்க மாட்டேன் என்று சொன்ன பொழுது മോശയൊന്നും പറഞ്ഞില്ല. மோசே எதுவும் சொல்லவில்லை. അങ്ങനെ ഇഷ്ടപ്പെടാതെ പറയാനൊക്കെ ஆண்டவரே உடைய இஷ்டம் மாத்திரம் நிறைவேறுகிறது. മോശ അവിടെ മരിച്ചു വീണു. மோசே அங்கே மரித்தார். പോയി അവനെ അടക്കി. கர்த்தருமாய் அடக்கம் பண்ணினார். ദൈവം സംസ്കാരം നടത്തിയ ഒരേ ഒരാൾ മോശയാണ്. தேவன் அடக்கம் பண்ணின ஒரே ஒரு மனிதன் மோசே. എന്നാൽ
மோசே அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாம் அது வீணாகி போகும். അതുകൊണ്ട് മോശയെ കൊണ്ട് നമുക്ക് കനാലിലോട്ട് പോവാം. அதுக்காக நம்ம மோசேயும் கொண்டு காணாம போகணும். മോശയെ കണ്ടിട്ട് നമുക്ക് തിരിച്ചു പോരാം. இனி மோசேயை பார்த்துட்டு நம்ம வந்துட்டு போகணும். മത്തായി സുവിശേഷം 27-ാം അധ്യായം. மத்தேயு 27 17-ാം അധ്യായം. மத்தேயு 17 അതിലെ 1-2 വാക്യങ്ങൾ വായിച്ചാൽ அது 1-2 வசனம். மத்தேயு 17:10. മൈക്ക് വെച്ച് കൊടുക്കും. മൈക്ക് ஆறு நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. അവന്റെ വസ്ത്രം വെളുത്ത് വെണ്മയായി തീർന്നു. പിന്നെ அப்பொழுது மோசேயும் ഏലിയാവും அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. മലയുടെ മുകളിൽ மலையின் உச்சியில் യേശു ഈ ഭൂമിയിൽ ജീവിച്ചിരിക്കുമ്പോൾ இயேசு இந்த பூமியில் வாழ்ந்து യാക്കോബിനെയും പത്രോസിനെയും യോഹന്നാനെയും കൂട്ടിക്കൊണ്ട് யாக்கோபையும் பேதுருவையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு മലയുടെ മുകളിലേക്ക് കയറുന്നു. மலைக்கு மேலாக ஏறுகிறார். ഞാൻ എഴുതി വെച്ചതല്ല. இது நான் எழுதி வைத்ததல்ல. എനിക്ക് തമിഴ് പഠിക്ക தெரியாது. எனக்கு தமிழ் வாசிக்க தெரியும். എഴുതവും தெரியாது. அது எழுதவும் தெரியாது. പത്രോസ് കണ്ട കാര്യം ஆனா பேதுரு கண்ட காரியம் എഴുതി വെച്ചിരിക്കുക. அது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. മത്തായി എഴുതി വെച്ചിരിക്കുക. மத்தேயு அதை எழுதி வைத்திருக்கிறார். കണ്ട കാര്യം പോയി சொல்லிല്ല. மத்தேயு போய் சொல்லவில்லை. Praise the Lord. ഏലിയാവും മോശയും പർവ്വതത്തിൽ നിൽക്കുന്നത് പത്രോസ് കണ്ടുകൊണ്ട് കണ്ടു. எலியாவும் மோசேயும் பர்வதத்தில் இருக்கிறதை ഹല്ലേലൂയ. பேதுரு கண்டார். Praise the Lord. ஹல்லேலூயா. മോശ പോയ കനാൻ ദേശം. மோசே கானானுக்கு போனாரா? അവിടെ നമ്മൾ കാണുന്നതായിട്ട് വായിക്കുന്നു. அங்கே അത് വിശ്വസിക്കാതിരിക്കും. அதை நீங்க விசுவாசிக்கலாம் அல்லது விசுவாசிக்கலாம். ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. நான் விசுவாசிக்கிறேன். മോശ ഇതാവിടെ വന്നാൽ എഴുതിയിരിക്കുന്നത് ഞാൻ അത് വിശ്വസിക്കുന്നു. மோசேயினால் அது எழுதப்பட்டிருக்கிறதுனால நான் அதை விசுவாசிக்கிறேன். എനിക്ക് വളരെ ആഗ്രഹങ്ങളേ ഉള്ളൂ. எனக்கு இது ஒரே ஒரு விருப்பம் உண்டு. എന്റെ പ്രസംഗം തീരുന്നതിന് മുമ്പ് என்னுடைய பிரசங்கம் முடிகிறதுக்கு முன்பு യോസഫിനെ പ്രാർത്ഥന കൊണ്ടുപോകണം. യോസഫിനെ പ്രാർത്ഥന കൊണ്ടുപോകണം. யோசேப்பை எனக்கு கொண்டு போகும். എവിടെ കൊണ്ടുപോകണം? எங்கே கொண்டு போகும்? അസുഖ அசுக்கா. എവിടെയാണ് യോസഫ് കഷ്ടം അനുഭവിച്ചത്? யோசேப்பு எங்கே கஷ்டம் அனுபவித்தார்? എവിടെ വെച്ചാണ് അവിടെ പിടിച്ചിട്ടത്? எங்கே வைத்து அவனை உள்ளே ആ യെരൂശലേമിലും அந்த எருசலேம் നഗരത്തിലും அந்த நகரத்திலும் சுக்கா பட்டணத்திலும் യോസഫിനെ எல்லாம் யோசேப்பு அங்கே அந்த இடத்துல கொண்டு போக வேண்டும். കണ്ടിട്ട് തിരിച്ചു പോകണം. சும்மா அந்த இடத்தை யோசிப்புக்கு காட்டிட்டு திரும்ப போக வேண்டும். എനിക്ക് സഹിക്കാൻ முடியாது എന്നോട് എനിക്ക് വായിച്ച പ്രസംഗം തീർക്കാൻ പറ്റില്ല. என்னுடைய பிரசங்கத்தை தீர்க்க முடிக்க முடியவில்லை. യാക്കോബ് യോസഫിന് കൊടുത്ത പട്ടണമല്ലേ? யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த பட்டணம் தான். യോസഫ് അവിടെ കാണാതെ யோசேப்பு அதை பார்க்காமல் എഴുതി വെച്ച് മരിച്ചു പോയി. அவன் எகிப்திலே வைத்து மரித்து போனான். പ്രദേശം കാണാതെ മരിച്ചു പോയാ இந்த சமாரியவன் பார்க்காமல் மரித்து போனான். അവന്റെ അവകാശം തീരുന്നില്ലല്ലോ. அவனுடைய ஆசை தீரவில்லை அல்லவா? അതുകൊണ്ട് അദ്ദേഹത്തെ അങ്ങോട്ട് കൊണ്ടുപോകും. அதனால யோசேப்பை அந்த இடத்துக்கு கொண்டு போகிறான். 27-ാം അധ്യായം, മത്തായി സുവിശേഷം 27-ാം അധ്യായം. மத்தேயு 27-ാம் அதிகாரம். അതിൽ 52 വായിക്കാം. அது 52 53 வசனம். കർത്താവ് മരിക്കുമ്പോൾ കല്ലറകൾ പിളർന്നു. പിന്നെ വായിച്ചോ, വായിപ്പിച്ചു വായിക്കും. ഹല്ലേലൂയ. യേശു മരിക്കുമ്പോൾ இயேசு மரிக்கும் பொழுது കല്ലറകൾ പിളർന്നു. கல்லறைகள் பிறந்தது. അനേക വിശുദ്ധന്മാർ அநேக பரிசுத்தவான்கள் കല്ലറകളെ വിട്ട് கல்லறைகளை விட்டு നഗരത്തിൽ വെച്ച് അവരെ കണ്ടു. நகரத்தில் அவர்களை பார்த்தார்கள். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. நான் விசுவாசிக்கிறேன். നിങ്ങൾ വിശ്വസിക്കോ വിശ്വസിക്കാതിരിക്കോ എന്ത് വേണം ചെയ്യും. நீங்க விசுவாசிக்கிறீங்களோ விசுவாசிக்காமலோ പരിശുദ്ധന്മാരുടെ കല്ലറകൾ തുറന്നെങ്കിൽ பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் திறந்தார்கள். യോസഫിന്റെ അത്ര പരിശുദ്ധന്മാർക്ക് വേറെ ആരുമില്ല. யோசேப்பு போல பரிசுத்தவான் வேற யாரும் ഉണ്ടോ? உண்டா? അങ്ങനെ യോസഫിന്റെ കല്ലറയിൽ പിറന്നിട്ടുണ്ട്. அப்படி யோசேப்புடைய கல்லறை பிறந்திருக்கலாம். യോസഫ് പോയി കൈയൊക്കെ കെട്ടി யோசேப்பு பின்னாடி தான் கைகளை கட்டி കിണറിന്റെ അവിടെ പോയിരുന്നു. அந்த கிணறு போயிட்டு ഈ കിണറിന്റെ വെള്ളം ഉണ്ടായിരുന്നു. ഇപ്പൊ കെട്ടി വെള്ളം ഉണ്ടായിരുന്നു. ഇവിടെ ഞാൻ എന്നെ പിടിച്ചിട്ട് കിണറാണ്. இது என்னை பிடித்து என்னுடைய சகோதரர்கள் இட்ட கிணறு அப்பொழுது இந்த தண்ணீர் இல்லாத இப்ப தண்ணீர் இருக்கிறது. ആ സുഖാൻ പണ്ടത്തിൽ കറങ്ങി നടന്നു. அந்த சுக்கார் பட்டணத்தை
கொஞ்சம் சுற்றி பார்க்க வேண்டும். எல்லாம் சுற்றி நடந்துட்டு அந்த தேசத்தை எல்லாத்தையும் சுற்றி பார்த்து விட்டு ஜனமெல்லாம் போகிறீங்க. ஜனமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மனுஷன் எங்கே இருந்து வந்தார்? 12,000 வருஷத்துக்கு முன்பு மரிச்சு போயாரா? இருபது 10 வருஷம் பல 1000 வருஷத்துக்கு முன்பு மறைத்து போனார். போட்டோ எடுத்துக்கிட்டிല്ല. போட்டோ கூட இல்ல. மொபைல்ல போட்டோ இல்ல. மொபைல்ல போட்டோ இல்ல. போட்டோ இல்லாதவங்க பத்திரத்துல போட்டோ இல்ல. யோசேப்பு யாரை തിരിച്ചറിയാൻ കാണുന്നില്ല. யோசேப்பு யார் என்று அந்த சேனலுக்கு தெரிந்திருக்கிறார். പക്ഷേ യോസേപ്പ് അവിടെ വന്നു ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. ஆனா யோசேப்பு அங்க வந்திருப்பார்ங்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். വാഗ്ദത്തങ്ങൾ മരിക്കില്ല. வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மறிப்பதில்லை. കല്ലറ തുറന്നപ്പോൾ இயேசுவின் கல்லறை திறந்த பொழுது அநேக பரிசுத்தவான்களுடைய கல்லறை திறந்தது. വാക്യം വായിച്ച് അവസാനിപ്പിക്കുന്നത് മനസ്സിലായോ? இந்த வார்த்தை எதற்காக வாசித்து முடிக்கிறோம்னு தெரியுமா? കർത്താവ് ഉയർത്തെഴുന്നേറ്റപ്പോഴുള്ള പ്രയോജനം ഒറ്റ വാക്കിൽ പറഞ്ഞതാണ്. கர்த்தர் எதற்காக உயிர் தெழுந்தார்ங்கிற பிரயோஜனத்தை ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறோம். ചെറിയൊരു ഒരു തെളിവ് ஒரு சிறிய ஒரு எக்ஸாம்பிள் ஒரு விளக்கம் சொல்றேன். കർത്താവ് വരുമ്പോൾ இயேசு கிறிஸ்து வரும்பொழுது വിശുദ്ധന്മാർ ഉയർത്തെഴുന്നേൽക്കുന്നു. பரிசுத்தவான்கள் முதலாவது உயிர்த்தெழுந்தார்கள். ചെറിയൊരു സിമ്പൽ നമുക്ക് പോവുക. ചെറിയൊരു സിമ്പൽ, ചെറിയൊരു അടയാളം. சிறிய ஒரு அடையாளம். യൂതന്മാർക്ക് അടയാളം വേണ്ടത്. யூதர்களுக்கு அடையாளம் தேவை. അടയാളം പിടിച്ചു. இதான் அடையாளம் தேசிக்காக. நான் உயிர்த்தெழும் பொழுது நான் மரித்து உயிர்த்தெழும் பொழுது பரிசுத்தவான்களுடைய கல்லறை பிளக்குகிற தெளிவில்லை. ஆனால் எக்காலம் முடிக்கும் போது பரிசுத்தவான்கள் முதலாக எழுந்திருப்பார்கள் என்று ஒரு சிறிய அடையாளத்தை இயேசு கொடுக்கிறார். அவர் கண்ணால் அதை பார்த்தார்கள், அதை விசுவாசித்தார்கள். என்னுடைய வாக்கை முடிக்கிறேன். என்னுடைய பரிசுத்த சகோதரர்களே, என்னுடைய பெரிய பரிசுத்த சகோதரிமார்களே, உங்களை குறித்த தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அது ஒருபோதும் மறிக்கவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறும். உங்களுடைய சூழ்நிலையை எதிர்ப்பாக இருக்கலாம். எனக்கு நல்ல வஸ்திரம் இல்லை. என்னுடைய சிறு பிராயத்தில் என்னுடைய பள்ளியில் நான் படிக்கும் பொழுது 1-2 உடை மாத்திரம் கிடைக்கின்றார்கள். அது அடுத்த நாள் அதை உடுத்து போக வேண்டும். அது காயவில்லை. அதை அடுப்பில் எடுத்து வைத்துக்கொண்டு நான் அதை காய வைப்பேன். அதை எடுத்துக்கொண்டு திரும்ப போவேன் பள்ளிக்கு. மதியம் சாப்பிடுறதுக்கு உணவில்லை. பிள்ளைகள் எல்லாரும் சாப்பாடு கொண்டு வருகிறது. நான் ஒரு கிணறு நடிகை ஓடி போவேன். அங்கிருந்து தண்ணீர் எடுத்துவிட்டு என்னுடைய வயிறு நிறைய குடிப்பேன். ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மரிப்பதில்லை. அதான் நான் அதே மனுஷனாகி நான் எத்தனையோ ஸ்டார் ஹோட்டலில் போய் என்னுடைய வயிறு நிறைய நான் சாப்பிட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு என்னுடைய கையில் ஆகாரம் நான் கொடுக்கிறது. இன்னும் 26 தேவனுடைய ஊழியக்காரருக்கு நான் ஆகாரம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மரிப்பதில்லை. அது ஒருபோதும் மரிப்பதில்லை. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். பிதாவுடைய குமாரனுடைய பரிசுத்தாவியுடைய நாமத்தில் எல்லா ஆசீர்வாதமும் இந்த சபைக்கு உண்டாகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். வாக்குகளை எடுத்துரை கர்த்தருடைய ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையில் நடந்தது ஏதோ தற்செயலாக நடந்ததல்ல, தெய்வ செயலாக நடந்தது. தேவன் தான் இந்த பாதையில் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு பேசினார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்தனர். ஸ்தோத்திரம். நிலத்தை குறித்து, அந்த கிணற்றை குறித்து, அதிலே தண்ணீர் ஆமீன் கொண்டு வந்த சகோதரி குறித்து, அவளோடு பேசின மேசியாவாகிய இயேசுவை குறித்து நாம் கேள்விப்பட்டோம். ஆண்டவருடைய வருகை
சிலுவையிலே உயிர்த்தெழுந்து பரலோக ராஜ்யத்திலே ஆமென் பரம எருசலேமிலே வாசம் பண்ண போகிற மகிமையான உயிர்த்தெழுதலை குறித்து கர்த்தர் நம்மோடு பேசினார். சிலுவை குறித்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசினார். இவ்வளவு நேரம் கர்த்தருடைய ஊழியக்காரர் தேவ வார்த்தை கொடுத்திருக்கிறார். இப்போ அதை சுதந்திரிக்கிற நேரம், இப்போ நீங்கள் அதை பெற்றுக் கொள்கிற நேரம். நீங்க உங்க இருதயத்தை திறந்து தேவனே சமாரிய ஸ்திரீ ஒரு ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிற பட்டணத்தின் ரட்சிப்புக்கு